Now it's time for us to call upon our honorable chief guest, Dr. Parvin Sultana ma'am on stage, who found time out of a busy schedule and graced us on this day. I would request Mrs. Parameshwari Ramachandran ma'am to present our chief guest with the shawl and memento. Let's all join in giving a warm round of applause as we honor Dr. Parvin Sultana ma'am for her remarkable achievements and leadership. ஈர்க்கும் சக்தி காந்தங்களில்தான் உள்ளது என்றனர் அறிவியலாளர்கள். இவரின் பேச்சை கேட்ட பின் கருத்தை மாற்றிக் கொண்டனர். ஏனெனில் இவரின் எவர் உள்ளனர். விசையுறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கடந்த 7 ஆண்டு காலமாக பெரிய வெற்றிகரமாக நிறுவனத்தை நடக்கும் பொருளாளர் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் தன் வீட்டு திருமணத்திற்கு தன்னை அலங்காரம் செய்து வந்தது போல் தன்னை அலங்கரித்து வந்திருக்கும் ஆசிரிய பெருமக்களே, தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்கிறோம். மாணவ கண்ணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் நான் ஒரு வாக்குமூலத்தை பேச்சை தொடங்குவது வழக்கம். அதே வாக்குமூலத்தை இந்த கல்வி நிறுவனத்திலும் சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். என் பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல் இந்த சிறிய இருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான். ஆனால் துயரம் என்ன தெரியுமா? நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சொல் நானோ அல்லது இயற்கையால் யாரோ ஒருவரோ உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த வினாடியில் கவனம் சிதறும். அப்ப அந்த சொல் நம்மளை கடந்து போயிடும். மீண்டும் ஒரு சுத்திட்டு அந்த சொல் வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். அந்த வினாடியில் அந்த சொல் நம்மை வந்து சேர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. நான் நிறைய மணித்துளிகள் பேச மாட்டேன், எனக்கு நன்றாக தெரியும். இத்தகைய விழாக்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான கூட்டம் பேச்சாளரின் பேச்சை கேட்பதற்காக வருவதில்லை,
தன் குழந்தைகள் பரிசு வாங்குவதையும் அவர்கள் கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பார்ப்பதற்கும் தான் வந்திருக்கிறீர்கள் என்பதனை உணர்ந்திருப்பவள் நான். அதனால் உங்களுடைய அந்த வேதனையும் அந்த காத்திருப்பும் எனக்கு புரிகின்ற காரணத்தினால் சில தேர்ந்தெடுத்த சிந்தனைகளை மட்டும் உங்களுக்கு வைத்துவிட்டு இடம் சாரலாம் என்று கருதுகிறேன். என்ன ஒரே ஒரு கோரிக்கை என்றால், கொஞ்சம் உங்கள் கவனம் இந்த பேச்சின் பக்கம் இந்த சில நிமிடங்கள் இருக்க வேண்டும் என்பது. என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல உருது கவி. அவர் நல்லா பாடுவார். எங்க அம்மா பாட மாட்டாங்க, எங்க அம்மா பேசுவாங்க. எங்க அப்பா பேசுவார், பாடுவார். அவர் நல்ல கலைஞர். என்னுடைய தகப்பனார் ஒரு கார்மெண்ட் டிசைனர். அப்பா நம்ம போட்டிருக்கிற கார்மெண்ட்டுக்கான டிசைனர், கோட் சூட்லாம் போடுவாங்க இல்லையா, கோட், அந்த கார்மெண்ட் டிசைனர் அப்பா. அப்பா தான் என்னை தாளாட்டுவார். பல நேரங்களில் எனக்கு, நாங்கள் மொத்தம் 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களே அப்பா தாளாட்டி தான் எங்களுக்கு தெரியும், அம்மா தாளாட்டினது இல்லை. அம்மா கேட்பாங்க பாட்டை, அப்பா பாடுவார். சின்ன வயசுல அப்பா சில வார்த்தைகளை பாடியிருக்கார். வயது ஆக ஆக ஒரு 5-6 வயதிலிருந்து 12-15 வயது வரைக்கும் அப்பாவின் அந்த தாலாட்டு பாட்டை கேட்டு வளர்ந்தவள் நான். எனக்கு அந்த நேரத்தில் அப்பா பாடிய தாலாட்டிற்கான பொருள் புரியல. பொருள் புரியலனாலும் அப்பா நல்ல சொற்களைத்தான் சொல்லிக் கொண்டு இருந்திருக்கிறார். எனக்கு இல்லை, தன் அத்தனை பிள்ளைகளுக்கும். நான் உங்க எல்லார்கிட்டையும் இந்த ஒரு முன்னுரையோடு நான் இந்த பேச்சை தொடங்குறேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை, அறங்களை, ஒழுக்கங்களை சொல்லிக்கொண்டே, நீங்கள் நினைப்பது போல் அந்த வினாடியில் அந்த குழந்தை அதற்கு ரியாக்ட் பண்ணாது, ரெஸ்பாண்ட் பண்ணாது, அதுக்கு தெரியாது. ஆனாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, வாழ்க்கை சில சவால்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வீசுகின்ற பொழுது அதை சந்திக்கக்கூடிய பேராற்றலை நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த அறம் அவர்களுக்கு தரும் என்பதனால் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும் தெரியுமா? ரொம்ப சைலண்டா, ரொம்ப சீரியஸா இருக்கும்போது பேச்சாளர்களுக்கு பயமா இருக்கும். நம்ம சொல்றது போய் சேருதா இல்ல வேற மாதிரியா அந்த ஏதாவது எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கான்னு. எங்க அப்பா பாடின தாலாட்டு பாட்டுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன். சமீபத்தில் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், வெளிநாடு. அந்த குழந்தை ஒரு 6 மாசம் குழந்தை, அது சாப்பிட மாட்டேங்குது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஏதோ ஒன்று, அதை நாம் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். அதை நசிச்சு அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க. அந்த குழந்தை துப்புது. அந்த தாய்க்கு ஒரு 23லேருந்து 24, 25 வயசு இருக்கும். அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க பாட்டி சொன்னாங்க, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, ஏதாவது பாட்டு போடு சாப்பிடும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஏன் நானே பாடுறேனே அப்படின்னுச்சு. அந்த பொண்ணு பாடுச்சு. அந்த குழந்தை சிரிச்சுது, அம்மாவை பார்த்து சிரிச்சுது. அதுக்கப்புறமா அது சிரிச்ச உடனே இது சோறு சாப்பிடுது. மறுபடியும் சோறை துப்பும் போது அந்த அம்மா அந்த பாட்டை பாடுது. அந்த குழந்தை சிரிக்குது, சாப்பிடுது. என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்க? காத்து மேல, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது. குழந்தை சிரிக்குது. அந்த குழந்தை உங்ககிட்ட கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு? பாடுறது யாரு? நாம பாட்டு உள்ள கெட்டு போயிடுச்சின்றோம். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய அப்ரோச், நம்முடைய சிறிய அசைவு அந்த குழந்தையின் அறத்தை, ஒழுக்கத்தை, வாழ்க்கையை பாதிக்கிறது என்கின்ற பொறுப்பை மட்டும் பெற்றோர்கள் புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில் நான் என்ன நினைக்கிறேனோ என் நினைவை விட அதிகமான உயரங்களை என் குழந்தை அடைவான். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சில பெற்றோர்கள்,
உங்களை மாதிரியே என் பிள்ளை பேசணும்னு. என்ன மாதிரியே ஏன் பேசணும்? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. உங்க குழந்தை மாதிரி பேசட்டும். நான் யாரையும் போல் பேசுவதில்லையே, நான் என்னை போல் பேசுவதனால் தானே உங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன். அவரவர்களுக்கு என்று ஒரு ஆற்றல் உண்டு. என் தந்தை சொன்ன அந்த பாட்டு என்ன தெரியுமா? எனக்கு தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்கு, இருந்தாலும் ஒன்றும் பாட முடியாது, என்னால பாடெல்லாம் பாட தெரியாது எனக்கு. லைட் போடுங்கய்யா, மக்களுக்கு லைட் போடுங்க. நம்ம நாட்டில் திரையரங்கங்கள் இருக்குல்ல, அவங்க வெளிச்சத்துல இருந்து நம்மளை இருட்டில் வச்சிருப்பாங்க. அப்படி ஒருபோதும் செய்யாதீர்கள். வெரி குட். யாரை நாம் பார்க்கின்றோமோ, யாரிடத்தில் கருத்து சொல்லப்படுகிறதோ அவர்கள் வெளிச்சமுடையவர்களாக முதல்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் என்கிறேன் நான். என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்ன பாட்டு நான் இதுவரை நினைச்சுங்க உடம்பெல்லாம் பதறுதுங்க. ஒரு தாய் ஒரு தந்தை சொல் ஒரு குழந்தைக்கு இந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். முதல்ல நமக்கு அது புரியணுமே. புரிந்தா ரொம்ப அலர்ட் ஆயிடுவோம். அப்பா பாடின பாட்டு என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரியல. அது ஒரு உருது பாட்டு, ஹிந்தி பாட்டு, பழைய பாட்டு. எஹலோ தால் மிலே நதி கே ஜல் மே, நதி மிலே சாகர் மே, சாகர் மிலே கவுன் சே ஜல் மே கோயி ஜானே நான்னு ஒரு பாட்டு. இப்ப நினைச்சாலும் எனக்கு உள்ளம் பதறுது, என்னுடைய நிலம் அதிருது. हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में कोई जाने ना. அப்ப தாளாட்டிட்டே இருப்பார், நாங்க தூங்குவோம். ஆனா நான் மட்டும் கேட்பேன், என்னமோ பாடுறாரேன்னு கேட்பேன். சொல் உள்ள போயிடுச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காத்து மேல காத்து கீழே அது இல்லை. குழந்தைக்கு புரியவில்லை என்றாலும் நல்ல சொற்களை குழந்தைகளிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்ல வந்திருக்கிறேன் நான். தாளத்தோடு நதி சேர்கிறது, நதி கடலை சேர்கிறது. கடல் எங்கே சேர்கிறது யாருக்கு தெரியும்? இது முதல் பாட்டு, பாட்டினுடைய முதல் வரி. இரண்டாவது வரி சொல்றார், सूरज को धरती तरसे, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा. என்ன அர்த்தம் தெரியுமா? பூமி சூரியன் தவிக்கிறதாம், நிலா பூமிக்கு தவிக்கிறதாம். பாருங்களேன், எனக்கு குரலே இல்லை, எனக்கு பாட்டே தெரியாது. ஆனா ஏன் தெரியுமா பாடுறேன்? நான் ஒரு அம்மா, நான் ஒரு டீச்சர். இந்த ரெண்டு பேருக்கும் குரல்லாம் அவசியம் இல்லை. என்ன நினைக்கிறோமோ அதை குழந்தைக்கு சொல்லலாம். அது குழந்தைக்கு ரொம்ப அழகா போய் பதியும். என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன் பூமிக்கு தவிக்கிறது, பூமிக்கு நிலா தவிக்கிறது. அது இல்லைங்க மேட்டர். நான் இந்த வயதில் பதறுகின்ற சொல்லை என் தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, बूंद छिपे किस बादल में कोई जाने ना. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இப்போ இந்த அர்த்தத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இன்றைய இரவு உங்களுடைய தூக்கம் உங்களிடத்தில் இருக்காது. நீங்கள் புரண்டு புரண்டு படுத்தபடி இருப்பீர்கள். என்ன அர்த்தம் சொல்றேன் பாருங்க. கடல் நிறைய தண்ணீர் இருக்கிறது, அதற்குள் சிப்பி ஒன்று இருக்கிறது. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடுகிறது, ஆத்மாக்களை போல. அந்த தாகத்தை, அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி அந்த கடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது தெரியுமா? வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. எப்பொழுது வானத்தில் இருக்கும் அந்த துளி அந்த சிப்பியை தேடி வந்து சேருமோ, வாய் திறந்த அந்த சிப்பிக்குள் அந்த துளி செல்லுகின்ற பொழுது அந்த துளி முத்தாக மாறுகிறது. என்ன தெரியுமா? தாகத்தோடு இருக்கிறோம், சொல்தான். உங்கள் குழந்தை எதற்காகவோ தவிக்கிறது, சொல்தான்.
சொல் வந்து சேருகின்ற பொழுது, தாகத்தோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறச்சொல் அந்த குழந்தைக்கு அறமாக உள்ளே வந்து பதிகின்ற பொழுது அது முத்தாக மாறுகிறது. வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தைக்கு வழிகாட்டக்கூடிய வெளிச்சத்தை அந்த முத்து தரும் என்று பெற்றோர்களே, ஆசிரியர்களே நம்புங்கள். டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், பெற்றோர்களுக்கும் சொல்றேன், குழந்தைகளுக்கு எதிராக எந்த அவச்சொல்லையும், அவதூறு சொல்லையும், ஒப்பீட்டு சொல்லையும், வசை சொல்லையும் பயன்படுத்தாதீர்கள். அதற்காக இல்லை அந்த குழந்தைகள். குழந்தைகள் மிக மிக முக்கியமானவர்கள். என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர், நான் சுமாரா பார்க்கறதுக்கு ரொம்ப சுமாரா தான் தெரிவேன். உள்ளதான் நெருப்பு, உள்ள நெருப்பு. அது மற்றவங்களுக்கு தெரியாது. புரிந்தவர்கள் மட்டும்தான் அதை தரிசிக்க முடியும். எல்லா குழந்தைகளிடத்திலும் அது இருக்கிறது. எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த நெருப்பு இருக்கிறது. அதனால்தான் விஸ்வரூபம் என்பது காட்டுவதல்ல, நாம் காண்பது. நம்ம குழந்தைக்குள்ள ஒரு விஸ்வரூபத்தை நம்ம பார்க்கணும். டீச்சர்ஸ் பார்க்கணும், பெற்றோர்கள் பார்க்கணும். பார்க்கிறது இல்லை. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், விரும்பி தமிழ் படித்தவள். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லுவாங்க என்கிட்ட, அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகு. இப்படி வச்சுப்பாங்க வாய, அப்பவும் அழகா தான் இருப்பாங்க. என்ன இப்படி பார்த்து சொல்லுவாங்க, ஹோப்லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உருப்பட மாட்டேனா? வாங்கி வச்சுக்கிட்டேன் வார்த்தைய, ஜெயிச்சன்ல அந்த டீச்சரை. எப்படி தட்டுறதுக்கு முன்னால கேட்டுக்கோங்க, எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் ஜெயிக்கணும். திருப்பி திட்டுறதில்லை, நீ யார் என்று காட்டு. நான் 2 கேள்விகளை வைக்கிறேன் உங்கள் முன்னால். Where you want to be? What for you want to be remembered? 2 கேள்விக்கு மட்டும் உங்க குழந்தைக்கு பதில் சொல்றதுக்கு கத்து கொடுத்துருங்க. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்க மாட்டான், எல்லாம் ஸ்கூல்ல பார்த்துக்காது. நம்ம நினைக்கிறோமா? நான் இந்த வார்த்தையை சொல்றேன், கரஸ்பாண்டன்ட் சாருக்கு கோவம் வந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நான் ஸ்கூலுக்காக பேச வரல, நான் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் பேச வந்திருக்கேன். இப்போ மனசாட்சியோட சொல்றேன், எந்த ஸ்கூலாவது உங்க குழந்தை இங்க சேர்த்துருங்க, நீ அந்த குழந்தை ஜெயிச்சிரோன்னு சொல்லுச்சுன்னா அது பொய் சொல்லுதுன்னு அர்த்தம். எந்த ஸ்கூலும் குழந்தைக்கு வெற்றியை பெற்று தராது. ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். யார் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர சேர்றவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஒன்றும் இல்லை, நான் 25, நான் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு சொல்றேன், இது என்னுடைய 2வது ஆண்டு நிறைவு சார் as a teacher. என்னுடைய வெள்ளி விழா. என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அது ஒரு ரகசியம் இருக்கு. பெற்றோர் ஆசிரியர்களோட சேர்ந்து பேசுவோமா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். பெற்றோர்கள் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது வரைக்கும் குழந்தைகள் ஜாலியாக இருந்துச்சுங்கல்ல, இப்போ என் மேலே கோவப்படுங்க பாருங்க. குழந்தைகளை பற்றி பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என் புள்ள பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்துதான் என் புள்ள நாசமா போகுது. நானும் 25 வருஷமா தேடுறேன் அந்த நாளை. இந்த 4 பேருக்கு லீடரே இதுதான். நீங்க பாட்ஷா படம் பார்த்தீங்களா? ரஜினி சார் அதுல சூப்பரா நடிச்சிருப்பார். ஒரு கேபின்ல போய் ஒருத்தர்கிட்ட பேசுவார், என் பேர் மாணிக்கம்,
எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. பாட்ஷா. உங்கள் பிள்ளைக்கும் 2 பேர் இருக்குது. இந்த 2வது பேர் டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். அவங்க சொன்னால் நம்புங்க. அவங்க ஏதாவது உங்கள் பிள்ளைய பற்றி சொன்னால் பிள்ளைக்கு முன்னால் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைக்கு முன்னால் சொல்லாதீங்க, பெற்றோர்கள்கிட்ட பேசுங்க. மேடம், இந்த விஷயங்களில் இந்த லேகிங் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோ சொன்னால் நீங்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து தான் அந்த அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் குழந்தைகளுக்கு. இந்த நாமக்கல் மாவட்டம் தானே இது, கல்வியிலே மிகப்பெரிய 100% அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கிற ஒரு பகுதி தானே. இங்க வந்து நான் இந்த தைரியமா இந்த விஷயத்தை சொல்றேன். 98 என்ன பண்ண போற? வாங்கி என்ன பண்ண போறோம் சொல்லட்டுமா? 98 வாங்கிட்டு ஒன்று அழுவுது என் கிளாஸ்ல. ஏன் அழுவுதுன்னு கேட்டா 2 மார்க்கு என்கிட்ட வருது. மிஸ், இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு நீங்கள் 5 மார்க்ஸ் தான் மிஸ் போட்டிருக்கீங்க, போட்டுக்கோ 2 மார்க்கை. தப்பா எழுதுனு தானே குறைச்சிருக்கிறேன். இன்னொன்று கேன்னு சிரிச்சிட்டு இருக்குது. 2 மார்க் அது அதுக்கிட்ட பேசுது. 98 கிட்ட 2 பேசுது. ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரிச்சு. லூஸ், அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரில, இதுக்கு 2 வாங்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு தெரில. நான் ஜெயிக்கிற வித்தையை சொல்லித்தரேன், உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. மிரளவே மிரளாதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்து மிரளாதீங்க. நான் மிரளவே இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என் கிளாஸில் இருந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு எங்கே இருக்கிறானே தெரில. நான் 10வது ரேங்க் தான். நான் எங்கே இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தெரியும். சைன் பண்ண கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க நினைப்பதை விட உங்கள் குழந்தை புத்திசாலியாக இருக்கிறான். மிக நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இருக்கிறீர்கள். என்ன கவலை உங்களுக்கு? கெடுக்காமல் இருங்கள். ரொம்ப அழகா சொல்லித்தரேன். நான் பழி சொல்வதற்காகவோ குறை சொல்வதற்காக வரவில்லை. நான் ஒரு தாயாகவும் இருந்திருக்கிறேன், ஒரு பெற்றோராகவும் இருந்திருக்கிறேன். என்ன செலிபிரிட்டி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்த ஸ்கூலுக்கு வெளியில தான், என் பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கு வெளியில தான், என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்குள்ள நான் போயிட்டேன்னா ஐ எம் அ பேரண்ட். கம்முன்னு உட்காந்துருப்பேன். என்ன சொல்றாங்களோ கேட்பேன். நான் அடிப்படையில் ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பாக இருப்பதும் அறிவாக இருப்பதும் மிக மிக முக்கியம். குழந்தை வளர அன்பு என்கின்றதற்கான அடுத்த பக்கம் அறிவு. அறிவுடனான அன்புதான் அந்த குழந்தைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். நான் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சில கிளாரிட்டி வந்துருச்சுனாலே போதும், குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். எத்தனை பேருக்கு இருக்கு இந்த கிளாரிட்டி? நமக்கு பெற்றோர்னு பேரா இல்லையா? ஏன் பெற்றோர்னு பேரு? தந்தோர் தானே நம்ம குழந்தைய. இல்லை, இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். பெற்றோர்னு பேர் நமக்கு. அந்த கிராட்டிடியூடோட தான் குழந்தையை நம்ம பார்க்கணும். குழந்தைகளை சந்திக்கின்ற பொழுது வெறும் அறிவுரைகளால் குழந்தைகள் ஒருபோதும் அடுத்த கட்டத்திற்கு போகாது. நம்மை பார்த்துதான் குழந்தைகள் வளர்கிறார்கள். நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை. நீ ஒழுங்கா படிடா, அது படிச்சிருமா? இப்போ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்கிட்டு வந்து அங்கே அம்மா உட்காந்துருச்சு. ஐபேட் ஏதோ பிடிங்கிட்டு வந்து உட்காந்துருச்சு. படின்னு சொல்லிச்சு. இந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கு. பின்னாலே வந்து பேட்ல இருந்து அடிச்சிட்டான் பையன். எல்லாரும் பார்த்தோம். பேரண்டிங்ன்றது என்னது? நாம இருந்தோமே, ஜெனரேஷன் எக்ஸ் பிறந்தவர்கள். அதுக்கு பிறகு இருக்காங்களே மில்லேனியல்ஸ், அவங்க வேற, ஜெனரேஷன் எக்ஸ் வேற.
மில்லேனியன்ஸ்ல பிறந்திருக்கிறீங்கல்ல, அவங்க வேற, ஜெனரேஷன் Z வேற, 2010 வரைக்கும் பிறந்தவங்க வேற, 2010 இருந்து 2025 ஜெனரேஷன் ஆல்பா அவங்க வேற, இவங்க வேற, அவங்க வேற. 10 நாளைக்கு முன்னால பிறந்து இருக்குது ஜெனரேஷன் பீட்டா. ஒண்ணு தின்னுடும். உங்களெல்லாம் பார்க்க என்னையும் சேர்த்து தெரியுமா, நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. கைத்தட்டியவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள். குழந்தைகளினுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் பரம்பரை, முதல் தலைமுறை. எங்க அம்மா எல்லாம் கோமா இருந்தாங்க, நான் கிட்டையே போக முடியாதுங்க. அவங்க அழுதாங்கன்னா இங்க பதறுதுங்க, பதறுதுங்க. எனக்கு கிட்ட போக மாட்டேன்னு எங்க அம்மா கண்ணில் தண்ணி இருந்துச்சுன்னா சீரி பாஞ்சி கடிச்சிருவாங்களோன்னு பயம். உனக்கு என்ன போ அப்படிம்பாங்க. ஏன் அழுகுறலாம் கேட்க முடியாது. கண்ணீர் தண்ணீரை வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். இப்படி நடுங்கி உட்காந்துருப்பேன். எனக்கு அழுகழுகையா வரும். இப்போ கூட எங்க அம்மா அழுதா எனக்கு அழுக வரும். நான் ஏதோ எங்க அப்பா நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கேன். என் பையன் வந்து கேட்குறான், வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்தார் நேற்று, என்ன சொல்ல மாட்டீங்க? ஓ, இப்படியா வளர்ந்தது குழந்தைகள்? அந்த குழந்தைகள் நம்மை மிரட்டுகின்ற பொழுது நாம் மிரள்கிறோம். நல்ல ஆளுமையான பெற்றோர்கள் ஆசிரியர்களை காட்டிலும் பேரன்பாவும் பெரும் கருணையாகவும் பெரும் கண்டிப்புடனும் இருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பெற்றோராக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதற்காக சொல்லுகிறேன். 2-3 நாளைக்கு முன்னால ஒரு கருத்து தொடர்ந்து பெற்றோர்களிடத்தில் சொல்ல என்ற தவிப்பு என்ன வந்து சேர்ந்தது. நான் அதை சொல்றேன். ஒரு வெளிநாட்டு பயணத்துல போயிருந்தேன். அப்ப நாங்க பேசி முடிச்சிட்டோம். சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காரோம், ஒரு டைனிங் டேபிள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேடி வந்த செய்தி வேறாக இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் இருந்தால் அதை விட சிறப்பானது கையில் கிடைக்கும். நான் போனது அமெரிக்கா. மிகப்பெரிய அங்கீகாரம், பெரிய நல்ல பேர், அவ்வளவு நல்ல புகழ். அதை காட்டிலும் பெருமதியானது எனக்கு அந்த டைனிங் டேபிள்ல ஒருத்தருடைய வாய்ச்சொல்லாக கிடைத்தது. நான் சொன்னேன்ல, மேகத்தில் மறைந்திருக்கும் துளி சிப்பியின் வாய்க்குள் போன கதைதான். அந்த முத்தை இதோ தூக்கி வீசுகிறேன், முடிந்தவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு விதைகள் மீது நம்பிக்கை உண்டு. விதைகளை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். எல்லாம் மேலேந்து போட்டால் கீழே தான் விழும், கீழே போட்டால் மேலே வருதுங்க. எதிர்த்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு மேலே வருது பாருங்க. நம்ம குழந்தை மாதிரிங்க அது, இந்த ஜெனரேஷன் மாதிரி அது. நம்புங்க, விதைகளை நம்புங்கள், உங்கள் குழந்தைகளை நம்புங்கள். இதோ நான் சொல்லுவதை உங்கள் குழந்தைகளிடத்தில் முடிந்தால் சொல்லி பாருங்கள். டேபிள் உட்கார்ந்து சொல்றாரு, பர்வீன், நானும் பேச்சாளர் தான், ஆனால் நான் சந்திப்பதை விட நீ நிறைய மக்களை சந்திக்கிறாய். அதனால் முடிந்தவரை 2 விஷயங்களையும் மக்களிடத்தில் பரப்ப முயற்சி செய். நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், அதனால சொல்றேன். 2 விஷயம். 1, இந்த உலக பெரியாள் ஆயிரணும், இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், இந்த உலகத்துக்கு முன்னால நம்ம இப்படிலாம் செஞ்சு இப்படிலாம் இருந்து காட்டணும். எது சொல்லித்தாங்க தெரியுமா குழந்தைக்கு? அவனுக்கு கிடைத்த அவளுக்கு கிடைத்திருக்க இந்த உடல், இந்த பெற்றோர், இந்த பள்ளிக்கூடம், இந்த கல்வி, இந்த மொழி, இந்த அரசியல் சூழல், இந்த நிலப்பரப்பு, இது எல்லாம் இந்த பிறவி கையாள்வது என்று சொல்லிக் கொடுங்க. ஏங்க, நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேங்க இந்த விஷயத்தை. சில இலக்குகளை நோக்கியே குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள். என் காலேஜ்ல நான் அட்மிஷன் இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்து 3.5 வயசுங்க. 3.5 வயசு, 5 வயசு கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேணும் அட்மிஷன். எவ்வளோங்க வயசு? நான் 3.5 இல்லைங்க, 5 வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்கூலில் ப்ரீகேஜி இருக்கு, போய் போடுங்க. அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலான்னு கேட்டாங்க. அது எங்கள் ஸ்கூலு. நான் அப்படி பார்த்தேன், உங்கள் பிள்ளைக்கு நல்லதாக இருந்தால் போடுங்க, எங்க பாருங்க ப்ராஸ்பெக்டர்ஸை வாங்கி பாருங்க. போன அம்மா அப்பா திரும்பி வந்து என்கிட்ட கேட்ட கேள்வியில் பதறி போனேன் நான். ஐ எம் an educationalist. நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறேன்.
ஐ எம் a doctorate. 31 நாடுகளுக்கு மேலாக உலகம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் நான். ஐ நோ வாட் இஸ் லைஃப். அவர் கேட்கிறார் என்கிட்ட, அங்க சேர்க்குறீங்களே ப்ரீ கேஜி, அங்க நீட் தேர்வுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்களா? 3 வயசுல உங்க குழந்தைக்கு நீட் தேர்வுக்கு பிராக்டிஸ் கொடுத்தா உங்க பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையான்னு கேட்டேன். குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள். நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறீங்களா, அவங்க பார்த்துக்குவாங்க. ஒண்ணுதான், நைட்ல போய் யோசிச்சு பாருங்க. இவர்கள் உருவாக்கி உங்களிடத்தில் கொடுப்பதை சிதைக்காமல் திருப்பியும் உங்ககிட்டயே அனுப்புங்க. நீங்க கலைச்சி விட்டீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லிக் கொடுப்பதை அப்படியே பாதுகாத்து திருப்பி அனுப்புங்கள். அவர் சொன்ன அந்த 2 விஷயத்தை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு திட்டமும் இல்லை. பாருங்க, 55-60 வயசுல இருக்கிறதுக்கெல்லாம் திட்டமே இருக்காது. வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அடுத்தவங்க வாழ்க்கையோட விளையாடிட்டு இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிடுங்கள். என்ன செய்ய வேண்டும், கடைசி வினாடி வரைக்கும் இதுதான் என் வாழ்க்கையில் திட்டங்கள் என்று திட்டமிடுங்கள் என்று சொன்னார் அவர். நான் வெறும் படிப்பு தான் நான் படித்தேன் இல்லையே, 1500 மேடைகளில் கலந்து கொண்டேன். 10th 12th என்னுடைய டிகிரிக்குள்ள 1500 மேடைகள், 502 பரிசுகள். PhD முடிச்சு UGC பாஸ் பண்ணி ஒரு இடத்துல பேராசிரியராக பணியாற. என்ன குறைஞ்சிட்டேங்கிறேன், என்ன குறைஞ்சிட்டேன்? பிரஷர் 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 பிரஷர். என் புள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களின் பெற்றோர்களுக்கு தந்த ஒரு செய்தியை நான் சொல்றேன். 2 செய்தி சொன்னார் அவர். 60,000 பிள்ளைகளுக்காக பேசினார், 60,000 பெற்றோர்களுக்காக. அந்த வீடியோ பார்த்தேன். 2 மேட்ரு என் மனசை தச்சுதுங்க. நான் அதை அப்படியே சொல்றேன். அவர் சொல்றார், இங்கிலீஷ்ல தான் மொழிபெயர்த்து தான் போட்டிருந்தாங்க, அவர் ஹிந்தியில பேசினார். சொல்றார், 35 கோடி மக்களினுடைய தலைவருங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, டியர் பேரண்ட்ஸ், your children's report card is not your visiting card. உங்கள் குழந்தைகளின் மார்க் ஷீட் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாதுன்னு சொல்றார். ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளையினுடைய அம்மா அப்பாவுடைய தொல்லை. என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் கேட்குறவங்களுடைய பொண்ணு 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கும். எவ்வளோ அழுத்தம் வரும் தெரியுமா பெற்றோருக்கு? Your child's report card is not your visiting card. தெரியல எனக்கு ஏன் அப்படி இருக்கிறோம் என்பதனை தெரியல. அது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரஷர் தெரியுமா? குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்வதற்காக உங்கள் வீடுகளில் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். Let them be a children. Let them enjoy their childhood. அதனால கலாட்டா பண்ணிட்டு சுத்தணும்னு சொல்லல. லேர்னிங் நான் லேர்ன் பண்ணனே. எங்க அப்பா 5 வயசுல பாடின பாட்டு இன்னைக்கு எனக்கு புரியுது. நான் என்ன அர்த்தம், நான் கேட்டிருக்கிறேனே. கேட்கும் திறனை எப்படி வளர்ப்பது? 2வது விஷயத்தை சொன்னார் அந்த பெரியவர் அந்த டைனிங் டேபிள்ல. முதல் விஷயம், ஒருவர் தன்னைத்தானே திட்டம் இருக்க வேண்டும். 2வது, if you touch anything under the sky, it has its own price tag. எதை நீ இந்த உலகத்தில் தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. அந்த விலை தராமல் அந்த பொருள் உன்னுடையதாகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது காதலாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் if you touch anything under the sky, it has its own price tag. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைகிறதா, அது ஒரு விலை கேட்கும். அந்த விலையை நீங்கள் கொடுக்காமல் அந்த பொருளை நீங்கள் பெறவே முடியாது. குழந்தையாகட்டும், it seek your time, your energy, your concentration, your love, your yearnings, your hard work. இந்த குழந்தை கிளைம் பண்ணும், அது கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தா தான் பிள்ளை. You have to pay for
it. Everything under the sky, it has its own price tag என்று அவர் சொன்னார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் வைராக்கியத்தோடு குழந்தைகளை வளருங்க, வைராக்கியத்தோடு வளருங்க. டீச்சர்ஸ் கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வாங்க, அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து பேசுங்க. குழந்தைகளை பற்றிய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நான் சொல்லட்டுமா? அதுக்கு ரிப்போர்ட் கார்டுன்னு பேர் இல்லை. ஆக்சுவலா அவர் கூட ரிப்போர்ட் கார்டு தான் சொன்னார், மார்க் ஷீட்னு சொன்னார் பிரதமர். ஆனா அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கோம்ல, 1+1 2ன்னு தெரியுங்க. தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் கோ டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். ப்ரோக்ரஸ், ப்ரோக்ரஸ்ங்க. ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு தெரிந்து கொண்டேனா ப்ரோக்ரஸ். 36 வாங்குறாளா உங்க பாப்பா, 38 வாங்குறாளா? ப்ரோக்ரஸ். 38 வாங்குறாளா? ப்ரோக்ரஸ். 50 மார்க் தான் பாஸ்னா, ஃபெயில்னாலும் பரவாயில்ல, ப்ரோக்ரஸ் காட்டுறாளான்னு மட்டும் பாருங்க. நான் ப்ரோக்ரஸ் காட்டி இருக்கிறேங்க. நான்லாம் 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். ஆனால் எம்ஏ ஃபைனல் இயர் முடித்து வெளியில் வரும்பொழுது ஐம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ப்ராக்ரஸ். சில பேர் ஸ்லோ பூமர்ஸாக இருப்பாங்கங்க, ப்ளூமர்ஸு. மெதுவாக தான் மலருவாங்க. ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்டத்திற்கு அந்த குழந்தைகளை எடுத்து செல்வதற்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் 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 மாய என்டர்டெயின்மெண்ட். என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் என்ன தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. புக் ரீடிங் இஸ் மை என்டர்டெயின்மெண்ட். என் என்டர்டெயின்மெண்ட்டை நான் புக் ரீடிங்காக மாற்று. சில பேருக்கு மிருதங்க வாசிக்கிறது என்டர்டெயின்மெண்ட். பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் மை என்டர்டெயின்மெண்ட். பேஷன். என்டர்டெயின்மெண்ட் ஷுட் டர்ன் அஸ் அ பேஷன். பேஷன் என்ன பண்ணணும்? அடிஷ்னல் இன்கம் தரணும். அப்படி மாற்றிட்டு போங்க குழந்தைகளை. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லாவற்றையும் போட்டு அந்த குழந்தையின் மீது பிழிகிறோம். என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான் 17 வயசுல. அம்மா NVU. ஏண்டான்னு கேட்டேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய்கிறல்ல? ஆமாம், நீயே செய். எனக்கு என்ன பிடிக்குதுன்னு எனக்கு தெரியலையே. கற்றுக்கோ, கண்டுபிடி. அம்மா வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீ வேறு ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறதுனால எழுத மாட்டேங்கிற. வெரி குட் டிராஃப்டர் மை பாய். பிரமாதமாக டிக்ஷன் பிரமாதமாக இருக்கும்ல, லாங்குவேஜ் அவ்வளோ பிரமாதமாக எழுதுவான். எதில் தான் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதனை, எது தனக்கு வருகிறது என்பதிலே அந்த ஆர்வத்தை காட்டினால் அடுத்த கட்டத்திற்கு அந்த குழந்தைகள் உயரும். Don't pressure yourself and don't pressure your words. Don't pressure the teachers. நான் ஒரு விஷயம், நான் வெளியில் வரும்பொழுது இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன். கரஸ்பாண்டன்ட் சார், இப்போல்லாம் யாராவது பக்கத்தில் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா பயமாக இருக்குது. அவங்க எங்கேயாவது சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம படத்தை போட்டு இவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு தெரியும்னா என்ன நான் எப்படி பதில் சொல்கிறது? பயமாக இருக்குது இப்போல்லாம். குழந்தைகளை எப்படி உருவாக்குங்கள் தெரியுமா? தோன்றீர் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கின்ற வள்ளுவத்தை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். எங்க வந்து தோன்றினாலும் புகழோடு தோன்றுவதற்கான வாய்ப்புகளை தாங்க. இந்த ஸ்கூலை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். 7 இயர்ஸ் ஆகுது. இந்த ஸ்கூலினுடைய இன்னொரு பிரான்ச் இருக்கு சிட்டியில. அது 23 ஆண்டுகளாக மிக பிரபலமாக மிக சிறப்பாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து இங்கே வந்து வேறு சில வசதிகளுடன் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள். குழந்தையை நீங்கள் மிக நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறீர்கள் என்பதனை நான் சில ஆய்வுகள் நடத்திவிட்டு சொல்கிறேன். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறீங்க. ட்ரஸ்ட் த ஸ்கூல், ட்ரஸ்ட் த டீச்சர்ஸ். நான் எப்பொழுதுமே அந்த பள்ளிக்கூடம் என் குழந்தைக்கு சரியானதா என்றுதான் பார்ப்பேனே தவிர பள்ளிக்கூட புகழை நான் ஒருபோதும் பார்ப்பதில்லை. என் குழந்தைக்கு தேவையான விஷயங்களை நான் கேட்கிறேன். பாருங்க, இப்போ ஒருத்தர் ஜெயிச்சார் இல்லைங்க அமெரிக்கால அதிபரா, யாருங்க அவரு? இப்ப ஜெயிச்சாரு அதிபர். ட்ரம்ப்.
அவரை எதிர்த்து ஒரு அம்மா வந்தாங்க தெரியுமா? அவங்க யாரு? கமலா ஹாரிஸ். மற்றவங்களாம் சைலண்டாக அர்த்தம் ஒன்றும் இல்லை. என் கிளாஸ்லேயும் அப்படிதான். அடுத்தவ சொல்லிட்டோன்னு சும்மா இருப்பா, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இல்லை. சில அப்படி இருப்பாங்க சில பேர். கேன்டீன் போகிறவ எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வான்னு, நான் உங்களுக்கு புளி மூட்டைன்னு பேர் வச்சுருக்கேன். அசையவே அசையாது. பாருங்க, கமலா ஹாரிஸ் பற்றி ஒரு செய்தி. அந்த அம்மாவனுடைய தாத்தா பேர் ராஜகோபாலன், அவங்க அம்மா ஷியாமலா. அவங்க பெசன் நகரில் இருந்திருக்காங்க. அவங்க 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்க ஷியாமலா அந்த ராஜகோபாலன் சார் வீட்டுக்கு, தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு குழந்தைய கூட்டு வருவாங்களாம். ராஜகோபாலன் ஒரு பெரிய ஏதோ ஒரு அரசு அதிகாரத்தில் இருந்திருக்கார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இந்த 5 வயசு குழந்தை அவங்க வீட்டுக்கு லீவில் வருமா. முக்கியமான விஷயம் நான் பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வர அந்த குழந்தை அந்த பெரியவரோட வாக்கிங் போவாங்களாம். அந்த வாக்கிங் போகும்போது இவளையும் கூட்டு போவாராம். அப்போது அவங்க ரிட்டையர்ட் ஆன அந்த குரூப்பு இந்தியாவை பற்றி, சிவில் பற்றி, இந்த நாட்டினுடைய மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்களா, லா பற்றி பேசுவாங்களா, ஊழல் இல்லாத ஆட்சிக்கு இவர்கள் எப்படியெல்லாம் உரியவர்கள், எப்படி நம்முடைய நாடு அறம் சார்ந்த நாடுலாம் பேசுவாங்களாம். அதை கேட்டுக்கிட்டே நடந்திருக்காங்க இந்த அம்மா 7 வருஷம். என்ன 3 மாதம் இடைவெளியில். அந்த அம்மா சொல்லுது, 55 வயசுக்கு மேலே எனக்கு என் வாழ்க்கையில் என் தாத்தா தன் நண்பர்களோடு என் பேசிய பேச்சு என் 5 வயது முதல் 12 வயது வரை கேட்டதனால் எனக்கு சிவில் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட். 20 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இன்றைக்கு நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக என்ன சொல்றாங்க. இது வரலாறு நான் சொல்றது. எங்கேயோ என் தகப்பன் உட்கார்ந்து கொண்டு என் தலையை தடவி கொண்டே ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத் ஹவா கரே ஓ ஷம்மா கியா புஜே ஜிசே ரோஷன் குதா கரே என்று நான் தோற்று வந்த பொழுது என் தலையை தடவி கொண்டே அவர் சொன்ன சொல் இதோ உங்களுக்கு முன்னால் என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறது. என்ன சொல்? நீ தீபம். எப்படிப்பட்ட தீபம் தெரியுமா? தீபத்தை காற்று அணைக்கும். நீ எப்படிப்பட்ட தீபம்? காற்றை அணைப்பதற்காக சிம்மினி வைப்பார்கள் மனிதர்கள். இறைவன் காற்றையே சிம்மினியாக்கி உனக்கு தந்திருக்கிறான். உன்னை எந்த காற்றினாலும் அணைத்து விட முடியாது. நீ இறையருள் பெற்றவள்னு தோத்து வந்த எனக்கு அப்பா ஆறுதல் சொல்வார். சொல் பாருங்க எப்படி வந்திருக்கு. இப்படி ஒரு சிந்தனை வருகிறது என்றால் இப்படித்தானே பேச முடியும். சொற்கள் எப்படி கேட்கிறோம், என்ன சொற்களை கேட்கிறோம், என்ன சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் குழந்தைகளை மிகச் சரியாக வடிவமைத்து கொண்டு வருவது என்பது. நான் இந்த கமிட்டியை பாராட்டுறேன். ஸ்கூல் தொடங்கணும்னு தொடங்குறாங்க பாருங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களை அமைக்கக்கூடிய கல்வியாளர்களை நான் கைகூப்பி தொழுகிறேன். ஏனென்றால் அவர்கள் வேறு ஏதேனும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணாலும் இதே சம்பாதிச்சுக்கலாம். கல்வியில் நீங்கள் அதை நம்பி, கல்வியில் நீங்கள் அதை விதைக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் குடிமகளின் மிக ஆழமான அழுத்தமான நன்றியும் வணக்கமும் பாராட்டும் வாழ்த்தும். குழந்தைகளை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழல். குழந்தை நிறைய பேசக்கூடாது, குழந்தைக்கு நிறைய கேட்கணும். அப்படி பழக்குங்க குழந்தைய. நிறைய பேச பழக்கிறோம், கேட்க பழக்குங்க, அப்புறமா பேசட்டும். லிசனிங் ஸ்கில்ஸ், லேர்னிங் ஸ்கில், அப்புறமா தான் ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங். இந்த ஸ்கில்ஸ்க்கு முதல்ல லிசனிங் ஸ்கில்ஸ். உங்க குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு பாருங்க. ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு சுரேஷ் ரியாக்ட். சுரேஷ் வந்துட்டேம்மா, அம்மா கூப்பிட்டீங்களா, என்னம்மா, ரெஸ்பாண்ட். ரியாக்ட் பண்ணக்கூடாது, பண்ணணும். சட்டுன்னு பாயக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும், நிதானிச்சு அடிக்கணும். அந்த குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தை மிகப்பெரிய ஆளுமையாக தலைமைத்துவம் பெற்ற குழந்தையாக வரும். குழந்தைகளிடத்தில் நாம பல நேரங்களில் அவர்களுடைய ஆளுமையை குறைப்பது நாம தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், குழந்தை கிட்ட மழலையில் பேசாதீர்கள். ஆசிரியையா சொல்றேன். உங்க கை குழந்தை இருக்கா உங்க வீட்டில்? 1.5 வயசு 2 வயசு குழந்தை இருக்கா? 3 வயசு குழந்தை இருக்கா? மழலையில் நீங்கள் பேசாதீர்கள்.
அந்த குழந்தைக்கு தான் பேச்சு வரல, அதுதான் பேசும். எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சா, நான் வந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போனேன்னா போய் உக்காந்தேன். அந்த வீட்டு அம்மாவை கூப்பிட்டுங்க, மேம் மேம் தொண்டை கட்டி இருக்கு, சூடா தண்ணி கொடுங்க. அவங்கள இப்பவே கொடுக்கவா அப்புறமா? எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா பேச்சு வரும்ல, என் காது நல்லா தானே இருக்கு. முன்னால் யாராவது பேச உடனே நாமளும் அப்படியே பேசுறது. பெற்றோர்கள் தன் கடமையை இப்படித்தான் மறுக்கிறார்கள். குழந்தை நம்மிடத்தில் பேசுமே தவிர நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவாக பேச வேண்டும். மழலையில் பேசக்கூடாது. இன்னொரு செய்தி சொல்லிட்டு போறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தி இது. உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா புரிஞ்சுக்கணும். புரிந்த தாய் தகப்பன்மார்கள், புரிந்த இளைஞர்கள், இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் சொல்ற விஷயம் தனி மனிதர்களுக்குரியது. நான் எப்பொழுதும் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை, தனி மனிதர்களுக்கு பேசக்கூடியவள். என்னுடைய பேச்சினால் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தால் இந்த உலகத்தில் எந்த மாற்றம் நிகழாது. ஆனால் யாருடைய உலகத்தில் மாற்றம் நிகழ்கிறதோ அந்த உலகத்தில் மாற்றம் நிகழும். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா? பேசிட்டு போறவங்க இல்ல, போனதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லிட்டு போறேன். ராமாயணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் ஒன்று உண்டு. இப்போதான் தில்லி கம்பன் கழகம் எனக்கு கம்பன் நாவுக்கரசிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. 4 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசின் சொல்லின் செல்வர் விருது பெற்று வந்து உங்கள் முன்னால் முதல் மேடை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமாயணம். அதனுடைய போக்கு ரொம்ப பிடிக்கும். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அப்படி படிப்பேன். ஒரு கேரக்டர் என்ன ஒரு 2-3 வருஷமா ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கு. நான் பேசுவதற்காக படிப்பவள் இல்லை, எனக்காக படிப்பவள். நான் எதுல கன்வின்ஸ் ஆகிறேனோ அது என் வாழ்க்கையில் அடுத்த என்னை உயர்த்துகிறது என்றால் அது என் பேச்சை கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் பேசுகிறேன். இதுதான் என் பணி. ஒரு 3 வருஷமா என்னை ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். அது பேசும்போதே நான் உணர்ச்சி வசப்படுறேன். மொத்தம் 4 பேர் ராமாயணத்தில் அண்ணன் தம்பிங்க, தெரியும் தானே? 4 பேர் பேர் கடகடன்னு சொல்லுங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன். இந்த 4வது பேர் வராது, சிக்கிக்கும். நகுலன், சகாதேவன் மகாபாரதத்தை தவிருவாங்க. சத்ருக்னன்னு பேர் அவனுக்கு. இப்ப நான் பேச போறது சத்ருக்னன். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை நீங்க எல்லாருமே சத்ருக்னனா இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் சத்ருக்னன் தான். சத்ருனா என்னங்க? சத்ருனா சமஸ்கிருதத்துல பகை, சரியா? எனிமி, எனிமிட்டி. இக்னன் என்றால் அழித்தவன், பகை அழித்தவன் பேர் அவனுக்கு. நான் ராமாயணம் படிச்சு பார்க்கிறேன். கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், எல்லாம் அனந்த ராமாயணம் படிச்சு சத்ருக்னன் எந்த போரிலும் கலந்து கொண்டதா சரித்திரமே இல்லை உள்ள. அப்ப எந்த பகையை அழித்தானவன்? அப்ப அந்த புத்தகம் எனக்கு வேறு ஏதோ சொல்கிறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு சில தரிசனங்கள் கிடைக்குது, நான் அதை உங்ககிட்ட சொல்றேன். தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறிடும்பா, வெளியில ஆறாது. ஆனா சொல்லு இருக்குல்ல, அது வெளியில ஆறிடும்பா, உள்ள வடுவா இருக்கும்ங்கிறார். அது சொல்லும் போது அந்த வார்த்தை இருக்குல்ல, ஆறாதே, ஆறாதுன்னு சொன்னா ஓகே தானே? ஏன் ஆறாதேன்னாரு? ஆறவே ஆறாது. ஏவனாவது உங்ககிட்ட வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், டேய் மச்சான் கோச்சிக்காதரா, கோமா இருந்தானா அதான்டா சொல்லிட்டேன். ஏய், உள்ள இருந்தா தான்டா கோபத்தில் வெளியில வரும். சும்மா வருமா? போற போக்கில் வந்துருமா?
அன்பா இருந்த, அதனால சொல்லாம இருந்த. அன்பு போச்சு, சொல்லிட்ட. ஆராதேன்றான் பாருங்க வள்ளுவ. இந்த ஏகாரம் இருக்கல, எனக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதோ நான் சத்ருக்னனை சொல்றேன். அவன் எதை அழித்தான்? எந்த பகை அழித்தான்? கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுங்க. பாருங்க, ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இதோ இந்த டைரக்டர் உட்கார்ந்துருக்காரு, கரஸ்பாண்டன்ட் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸ் உட்கார்ந்துருக்காங்க, அந்த உறுப்பினர்கள் உட்கார்ந்துருக்காங்க, டீச்சர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? இயற்கை அந்த நோக்கத்தை நமக்கு பயன்படுத்துகிறதா இல்லையா? எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, என் பிறவிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, அதை நான் செய்யறேனா இல்லையா? அப்படி சத்ருக்னனுக்குன்னு ஒரு நோக்கம், பரதனுக்கு ஒரு நோக்கம், ஒரு நோக்கம், லக்ஷ்மணனுக்கு ஒரு நோக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க நோக்கம் என்னன்னு. சத்ருகன் நோக்கம் யாருக்கு தெரியும்? பல பல விஷயங்களை படித்ததற்கு பிறகு நான் தெரிந்து கொண்டேன். எது சத்ருக்னனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க, ராமன் நோக்கம் ராவணனை கொல்றது, லக்ஷ்மணன் நோக்கம் ராமன் கூட நிற்கிறது, பரதன் நோக்கம் ராமன் அவன் பாதுகையை எடுத்து நந்தியம்பதியில உட்கார்ந்து அவனுக்காக காத்திருந்து அவன் ஆட்சியை அவனுக்கு திருப்பி கொடுப்பது, பழி சுமந்து பழியிலிருந்து விடுதலை பெற்று முக்தி அடைவது, அது அவன் நோக்கம். சத்ருக்னனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நான் இப்ப சொன்னா உங்க காலில் இருந்து நிலம் நகர்ந்துரும். அவன் நோக்கம் பரதனோடு இருப்பது. இப்படி ஒரு நோக்கத்தோடு ஒரு குழந்தை பிறக்குமோ? பிறக்கும். அதுக்குதான் அதுக்கு பிறந்ததே. அதையே வசிட்டர் எடுத்து பேர் வச்சார் தெரியுமா? அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் பல பகைகள் வெளியில் உலவின. அதில் முக்கியமான பெரும் பகை என்ன தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ராமன். ராமன் பேரழகன், சாமி, சௌந்தர்யம்னா சௌந்தர்யம், அப்படிப்பட்ட சௌந்தர்யம். அவன் ஒரு புன்னகை பண்ணாலே போதுமா, ஆத்மா எல்லாம் வந்து மண்டிடுமா அவன்கிட்ட. ராமன் என்கின்ற ஒரு ராம சௌந்தர்யம் என்கின்ற ஒரு சாமி வீட்டில் இருக்கும் பொழுது அதை பார்க்காம செய்ய முடியுமா ஒரு மனிதனால? தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை தடை செய்ய வந்த ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை நிமிர்ந்து பார்க்காமல், ராமனோடு பேசாமல், ராமனோடு அளவலாவாமல், அவன் முகத்தை பார்க்காமல், பரதன் பாதத்தையே பார்த்து கொண்டு அந்த ராமன் என்கின்ற பகையை அழித்ததனால் அவன் சத்ருக்னன் என்று பெயர் பெற்றான். இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்து நிற்கும். அது கடவுளா இருந்தாலும் அது நமக்கு பகைதான் என்கிறது ராமாயணம். குழந்தைக்கு இதை சொல்லித்தாங்களே. எப்பா, இன்னைக்கு உன் கடமை என்ன தெரியுமா? படிக்கிறது ராஜா, படிச்சிரு. அம்மா சொல்லுச்சே, படிச்சிரு பாப்பா, வறுமை போயிடும், படிச்சிரு. யார் வீட்லயும் போய் பசின்னு நிக்க வேண்டாம், படிச்சிரு. நீ பார்க்கிற பொருள் எல்லாம் காசு உன் படிப்பு உனக்கு தரும், படிச்சிரு. அம்மா சொல்லி தந்தாளே படின்னு. டீச்சர் கிட்ட வந்து சொல்லுவாங்களே எங்க அம்மா, கண்ணை மட்டும் விட்டுடுங்க, உடம்புல இருக்கிற தோலை உரிச்சிருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன்பாங்களே. வீட்டில் வந்து கேட்டேன், ஏன் கண்ணை மட்டும் விட சொன்னேன், அதையும் பிடுங்க வேண்டியது தானே. ஆசைக்கணும்ல, படிக்கிறதுக்கு தான் இந்த 2 கண்ணை விட்டு வச்சிருக்கேன்னு வளர்த்தது எங்க அம்மா. யோசித்து பார்த்தால் பெற்றோருடைய மனநிலை தான் குழந்தைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உங்கள் மனநிலையை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு செய்தியோடு ஒரு 10 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். என் மனதை ஆழமாக பாதித்த ஒரு விஷயம் இது, அதனால் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் எது வாழும் தெரியுமா? எது ஜெயிக்கும் தெரியுமா? தக்கதுதான் வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும். எப்படி அதை தகுதிப்படுத்துவது என்பதனை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். 2 கேள்வியை கேட்க சொல்லிக் கொடுங்க, வகுப்பறையிலும் வீட்டிலும். ஏன் இப்படி இருக்கக்கூடாது? why not? ஆனால் அதற்குள்ளாக பெரியவர்களை அவமரியாதை செய்யாத வார்த்தைகள் மறைந்து இருக்கு. சைலண்டா இருக்க சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெருத்த ஓசைகளால் நிரம்பி வழிகிறது வீடும் நாடும்.
சைலண்டா இருக்கவே தெரியல குழந்தைகளுக்கு. சைலன்ஸை சொல்லித்தாங்க. வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும், நல்ல வார்த்தைகள் இருக்கட்டும், வாசிப்பு பழக்கம் வீட்டில் இருக்கட்டும். வெறும் வகுப்பிற்காகவும் தேர்வுக்காகவும் படிப்பது மட்டுமல்ல படிப்பு. நல்ல வார்த்தைகளை படிப்பதும் படிப்புதான். புத்தி தெரியுமாயா? படிச்சா மார்க் வாங்குறது இல்லையா படிப்பு? நான் எனக்கு தெரியாது. கரஸ்பாண்டன்ட் சார் என்ன சார் படிச்சிருக்கீங்க நீங்க? கரஸ்பாண்டன்ட் சாருடைய படிப்பு என்ன? டிகிரியா சார்? டிகிரி படிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டிங்களா? முடிக்கலையா? பார்த்துக்காங்க. பிரின்சிபல் என்ன படிச்சீங்க? கண்டிப்பாக டபுள் டிகிரி வாங்கியிருப்பாங்க, எம்எட் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், சூப்பராக நல்ல மார்க் வாங்குற மாதிரி படிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். அவரை மாதிரி நல்லா படிங்க, நிறைய சம்பளம் கொடுக்கலாம். வித்தியாசம் புரியுதா? நான் படித்தேன்ல, என் மாத வருமானம் இருக்குல்ல, அது வந்து யூஜிசி கொடுக்குற, பேசுகிறேன்ல, அதை நான் நிர்ணயிக்கிற சம்பளம். நல்லா படிக்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நல்லா படிக்கிறதுனா என்ன? ஒன்று எக்ஸ்பிரஷன் வரல, வரும். நெவர் இம்ப்ரெஸ் எனிபடி. என்ன இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண, அவ்வளோதான். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரட்டும். 30 ஓகே, டன். பொட்டன்ஷியல் ஹையஸ்ட், சூப்பர். ஷோ ப்ரோக்ரஸ். தக்கதுதான் வாழும். எது தக்கது என்று வெளியில் முடிவு செய்யும் உங்கள் கட்டப்படுகின்ற கப்பல், கட்டப்படுகின்ற கப்பல் டைட்டா நல்லா கட்டப்படட்டும். கண்காணித்துக் கொள்ளுங்கள், இடையூறு கண்காணியுங்கள். நல்ல கட்டப்பட்ட கப்பல் நடுக்கரைக்கு போகும்பொழுது அதற்கு எந்த உதவியும் கிடைக்காது என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அது இங்கே எதை கட்டப்பட்டதோ அந்த வலுவில் தான் அது அங்கே அதை சந்திக்க வேண்டும், அந்த புயல்களை சந்திக்க வேண்டும். ஜஸ்ட் டோன்ட் இன்டரப்ட். நம்பி சேர்த்துட்டீங்கல்ல, இந்த குறளை மனசுல வச்சுக்கோங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இவ்வளவுதான். இதனால் இவன் இந்த காரியத்தை முடிப்பான் செய்து அவனிடத்தில் அந்த காரியத்தை விட்டு விட வேண்டும் அப்படிங்கிறான் வள்ளுவன். டோன்ட் இன்டரப்ட். பட் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மேடம், இந்த பிள்ளை இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சான், இதுக்கு என்ன செய்யலான்னு சஜஷன் கேளுங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போறேன்னல்ல, என் மனசை ரொம்ப பாதித்த செய்தி. நான் ஒரு நாள் வாசித்து கொண்டே இருக்கிறேன். என் மனதிலே என் வாசிப்புக்கு வந்த ஒரு விஷயம், என் மனசு வந்து அதிலிருந்து இதுவரைக்கும் வெளியில் வரல. இளைஞர்களை எல்லாம் பார்க்கிறேன், பெண்களை எல்லாம் பார்க்கிறேன். முடிந்த அளவு இதை அவர்கள் மூளையில் போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். கேட்பவர்கள் குறைவு தானே. திரைப்படம்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, பேச்சு குறைவாக கேட்குறாங்க. பட் இப்போ பேச்சு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் வந்த உடனே ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, மேடம் உங்கள் பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை. 10 வருஷமாக சொல்கிறாங்க சார் இந்த வார்த்தை. எவ்வளோ வலிக்கும் தெரியுமா எனக்கு? நானே கேட்டிருக்கிறேன். என்னுடைய கண்ணாடிக்கு முன்னால் நின்று தூங்க வைக்கவா பேசுகிற? உன் பேச்சை கேட்டு எப்படி தூக்கம் வருது இவங்களுக்கெல்லாம்? அப்போ தான் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இல்லை உண்மையாகவே உன் தூக்க மாத்திரை தான் உன் பேச்சு. ஏன்னா இந்த உலகம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளை தூக்க விடாமல் தவிச்சு படுக்கையில் தள்ளும் பொழுது நாளை விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது. நீ திறமையானவள், நீ அமைதியாக உறங்கி எழு, நாளை விடியலை சந்தி, வெற்றி உனதுதான் என்று நீ பேசுகிறாய் அலைபேசியில். அப்பொழுது எங்கள் மனம் ஆறுதல் அடைகிறது, நாங்கள் தூங்கி போகிறோம். விழித்தெழுவதற்காகத்தான் பேசுகிறேன். அதற்கு ஓய்வு அவசியம்தானே, அந்த ஓய்வுக்கான மருந்து தேவைதானே. அந்த சொல்லாக இதோ ஒரு சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் மனங்களிலே நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நிறுத்தி வையுங்கள். வானத்திலிருந்து அசிரீரி ஒன்று கேட்குது. ஒரு அம்மா அப்பா 2 பேர், அவர்களுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை, இந்த சமூகத்தை காக்கக்கூடிய ஒரு குழந்தை அவர்களுடைய வயிற்றிலே இறைவன் தருகிறான். தருகின்ற பொழுதே அசிரீரி ஒரு விஷயத்தை சொல்கிறது, நீ இந்த குழந்தை பெறுகின்ற வரைக்கும் சாராயம் குடிக்கக்கூடாது, தலைமுடியை வெட்டக்கூடாது,
குழந்தையினுடைய தலைமுடிய அது குழந்தை பிறந்து வளர்ற வரைக்கும் வந்து வெட்டக்கூடாது, பிறக்கிற வரைக்கும் நீ சாராயம் குடிக்கக்கூடாது. இது 2. திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அவள் அப்படியே வளர்க்குறா, பெத்துட்டா. பெத்து வளர்த்து கொஞ்சம் 17 வயசு ஆன உடனே இவ்வளோ பெரிய முடி, அடிச்சானா 100 பேர் தாங்குவான், அந்த மாதிரி வளர்றான். அந்த இனத்தை அழிக்கவே முடியாதபடிக்கு காவலாக நிற்க சாமியா நிற்கிறான். அவன் பேர் சிம்சோன். பைபிள் சொல்லுகிறது அவன் கதையை. அவன் என்ன பண்ணுறான், இது நான் படிச்சுட்டே இருக்கும் பொழுதுங்க ஒரு கண்ணீர் துளி என்னையும் மீறி வந்துருச்சு. ஏன் தெரியுமா? டீச்சர் இல்லையா, என் கிளாஸில் யாராவது ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குதோ இல்லையோ எனக்கு வலிக்கும். தோக்கக்கூடாது, நீ ஏன் தோத்தேன்னு. அந்த பையன் லவ்ல விழுந்துடுறாங்க, லவ். ஆனால் யாரை லவ் பண்ணானோ அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணல, அதனால சோகமாயிட்டான். சோகமானாலே தெரியும்ல, எல்லா தப்பு காரியங்களும் செய்வாங்க. அதனால் தான் சொல்லுகிறேன், குழந்தைகளை துன்பப்படுத்தாதீர்கள். உட்படாத வகையிலே அந்த குழந்தைகளை ஹாப்பியாக வச்சிருக்கணும். வீடும் சரி, பள்ளிக்கூடம் சரி, குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். துயரத்தில் அந்த குழந்தைகளை நீங்கள் செலுத்தக்கூடாது, அது பெரும் பாவம். ஹாப்பியா வச்சிருக்கிறது எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ்ல இல்ல, சாதாரணமான விஷயத்திலேயே ஆச்சரியப்படுகின்ற சந்தோஷப்படுகின்ற வாழ்க்கை சூழலை ஏற்படுத்துவது புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு சோகம் வந்துருச்சு. அவனை அடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்றாங்க, முடியல. அந்த சோகத்தில் அவன் இருக்கும்போது பைபிள் சொல்லுதுங்க, தெலீலாள்னு ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க அவனுக்கு. அந்த தெலீலாள்ங்கிற பொண்ணு யாருன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சொன்னா புரியும், நாட் லவர், நாட் கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி. சரியா? எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. கூடவே சுற்றுவா, நல்லா சாப்பிடுவா, எல்லா பர்சனல் விஷயங்களையும் தலையிடுவா. ஆனால் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அவள் பாட்டுக்கு அவள் விஷயங்களில் போவா. அதே மாதிரி தான் அவனும் பெஸ்டி. அவளுக்கு பெஸ்டி கிடைச்சிட்டா. அந்த பெஸ்டியே பகையாளிகள் விலைக்கு வாங்கிட்டாங்க. 100 காசு தர, சிம்சோனை கொல்லணும், ரகசியம் எங்கேயோ இருக்கு அவன் உடம்புல, எங்கே இருக்குன்னு சொல்லித்தா. இவன் நேரம் அதை ஜாலி பொண்ணு தானே வந்து கேட்குறா சிம்சோன் கிட்ட, என்ன நீ ரொம்ப பலசாலியாமே, உன் பலம் எங்கே இருக்குன்னு சொல்லு. பாருங்க, இங்கே தாங்க நான் அழுத இடம் இது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், என்ன கயிறால் கட்டினா நான் செத்துருவேன் தெரியுமா? அன்றைக்கி நைட்டே அவனை கயிறால் கட்டுறாங்க, அறுத்துக்கிட்டு வந்துட்டானா, பைபிள் சொல்லுது. அடுத்த நாள் சொல்கிறா, ஹே கயிறால் கட்டுவேன், நான் சாவல. நீ இல்லை, என்னை அக்னி கம்பியால் கட்டினா நான் செத்துருவேன். அக்னி கம்பியில் கட்டுறாங்க, அறுத்தெறிஞ்சிட்டு வந்துட்டான். அந்த ஆட்கள் எல்லாம் தெலீலால மிரட்டுறாங்க, என்ன விளையாடுறியா நீ, சாவடிச்சிரும் உன்னை, மரியாதையாக சொல்லு, அவன் உயிர் எங்கே இருக்குன்னு கேட்டு சொல்லு, அப்போ தான் உனக்கு காசு. நேராக வராங்க, கதை முடியுது. நேராக வரா, சொல்ல மாட்டியா? என்னது, உன் உயிர் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டியா? எதுக்கு உனக்கு? சொல்ல. அக்னி கம்பியால் கட்டினா செத்து போயிடுவேன்னு சொன்ன, சாவுல சொல்ல, என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு விழுந்து அழுது புரள்றா. அவன் அழறதை பார்த்துட்டு பாருங்க, அந்த பையன் இறைவனால் படைக்கப்பட்டவன், இறைவனுடைய தாளந்தினால் வளர்ந்தவன், அவ்வளவு பெரிய பலசாலி. அதை எல்லா நன்றி உணர்வையும் விட்டுட்டு முன்னால பொய்யா புரண்ட அழுற ஒரு பொண்ணுக்காக எடுத்து அவளை மடியில் போட்டுக்கிட்டான். அழாத அழாத, ஏன் அழுற, நீ சொல்லு, உன் உசுறு எங்கே இருக்குன்னு சொல்லு, அப்போதான் நான் அழமாட்டேன். இல்லை, வேற எங்கேயும் இல்லை, இந்த தலைமுடியில தான் இருக்குது, போதுமா அப்படின்ட்டு அவ எழுந்திருச்சு உட்காந்து அந்த பையனை மடியில் போட்டுக்கிட்டாளாம். 7ஆ பிரித்து ரப்பர் பேண்ட் போட்டான் தலையை. அது அப்படியே கோதிக்கிட்டே இருந்ததில் இவன் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், மொட்டை அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு கோழி குஞ்சு போல் உடம்பு பதறுது அவனுக்கு, உடம்புல எந்த சக்தி இல்லை. பகைவர்கள் வந்து பிடித்து கொண்டார்கள். அவனை கம்பில கட்டி கண்ணை பிடுங்கிட்டாங்க. குருடனா சிறையில் கிடக்கிறான். நான் கண்ணீர் துளி வந்ததில் பெருகுச்சிங்க கண்ணீர். எப்போ தெரியுமா? அவன் அழுறான், இறைவா நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, நான் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை மன்னித்து விடு. பாருங்க, கடவுள் மன்னிக்கலாங்க, பெற்றோர்கள் மன்னிக்கலாம், பெரியவர்கள் மன்னிக்கலாம், ஆனால் செய்த தவறை மன்னிக்கணும்ல.
செய்த தவறு நம்மை மன்னிக்காது என்பதனை எப்படி நம்ம புரிய வைக்கிறது? இந்த சமூகம் கண்ணை தோண்டிட்டாங்கல்ல, அது வளராத, முடிதானே வளரும். முடி வளர்ந்தது, மறுபடியும் ஆளுமை வந்தது. ஆனாலும் கண் தெரியாத காரணத்தால் அவனால சரியா சண்டை போட முடியல. அவனை பிடிச்சி கட்டுறாங்க. கடைசியா கதை முடியுது. அவன் அந்த சிறைச்சாலையின் தூண்களை எல்லாம் இழுத்து கொண்டு அந்த சிறைச்சாலையோடு சேர்ந்து அழிந்து புதைந்து போனான். அவனோடு பல்லாயிரக்கணக்கான குற்றவாளிகளும் இறந்து போனார்கள். சொல்லிட்டு பைபிள் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது. இவன் உயிரோடு இருந்த நேரத்தில் கொன்ற தீமையாளர்களை விட இவன் இறக்கும் போது இறந்த தீமையாளர்கள் அது அநேகம். இப்ப எனக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த கதை? இறைவன், இயற்கை, பெற்றோர்கள், நல்ல குடும்பம், நல்ல பள்ளிக்கூடம் எல்லாம் கிடைத்தாலும் அந்த குழந்தை தன்னைத்தானே பாழாக்கி கொள்ளாத அளவிற்கு அந்த குழந்தை வர வேண்டும் என்றால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்னும் பலப்பட்டு கைகோர்க்க வேண்டும். இன்னும் பலப்பட்டு கைகோர்க்கணும். நீங்கள் நினைக்காத ஆபத்துகள், பேராபத்துகள் அந்த குழந்தைக்காக வெளியில் இருக்கின்றன. பார்க் ஸ்கூல் போராடுது. தி பெஸ்டா அந்த குழந்தைய வெளியில அனுப்பணும்னு போராடுது. அப்படி அனுப்புனாதான் அதுக்கு பெருமை, அதுக்கு அப்போதான் அதுக்கு சம்பாத்தியம், அப்போதான் அதுக்கு வேலை. அதன் கடமை செய்கின்ற பொழுது அது தன் கடமையை செய்வதற்குள் நீங்கள் உங்களுடைய உதவியையும் உதவிக்கரத்தோடு அவர்களை நீட்டினால் அந்த குழந்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து பெரிய நிலையில் போவார்கள். பல நேரங்களில் பெற்றோர்களே, குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள். ஆசிரியர்களே, குழந்தைகளை தயவு செஞ்சு இங்க கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிறேன், கைகூப்பி சொல்லுகிறேன், நானும் உங்க கம்யூனிட்டி தான். தயவு செய்து உங்கள் அறிவை குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? நம் அறிவை பெறுவதற்காக நம் குழந்தைகள் நம் வகுப்பறைக்கு வரல. அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதை மட்டும் செஞ்சா போதும். இந்த குழந்தையின் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. என்ன ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கூட வாங்கிட்டு இருப்பீங்க. இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஸ்கூலில் பெரிய போஸ்டிங்க்கு போயிருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை நாளைக்கு நீங்கள் ஃபைல் கொண்டு போகும்போது அந்த ஃபைலை வாங்கி சைன் பண்ணும்போது கையில் க்ரீனிங் வச்சுருக்கோம். அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்காக இறைவன் நம்மை கொடுத்திருக்கிறான். இப்படி சொல்கிறேன், டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருமே பிளெஸ்டு பீப்புள். ஆனால் டாக்டரை விட நாங்கள் ரொம்ப பிளெஸ்டு. ஏன் தெரியுமா? டாக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய மினிஸ்டர் ஆயிட்டார் ஒருத்தர். டாக்டர் சொல்லவே முடியாது தன் ஃப்ரெண்டு கிட்ட. என்ன சொல்ல முடியுமா? இவர் தான் என் பேஷண்ட்டுன்னு. டீச்சர் நாங்கள் சொல்லலாம், இது என் ஸ்டூடெண்ட்டுன்னு. புரியுதா? டீச்சர்ஸ் ஆர் மோர் பிளெஸ்ட். டீச்சர்ஸ் வந்து நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பணி. குழந்தைகளும் தந்து, நல்ல அட்மாஸ்பியரும் தந்து, சம்பளமும் தந்து, வாழ்க்கையில் சாகிறவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. செத்து போனால் கூட டீச்சர் தான் செத்து போனாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, எல்லோரும் சேர்ந்து இருப்பதற்கு காரணமே குழந்தைகளுடைய வருங்காலம்தான். அந்த குழந்தைகளை எடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் சில தியாகங்களையும் நாம் செய்தால் மட்டுமே இந்த ஆல்பா மற்றும் பீட்டா ஜெனரேஷனுக்கு கல்வியை நம்மால் போதித்து அடுத்த கட்டத்திற்கு வேல்யூஸோடு அவர்களை வளர்க்க முடியும். அதற்கான ஒரு கல்வி நிறுவனமாக இது இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கல்வி நிறுவனத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று மனதிற்கு படுகிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் வருகின்ற பொழுது இந்த கல்வி நிறுவனம் ஆலமரம் போல் தழைத்து இன்னுமாய் நிறைய கல்வி பணிகளை செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் பெற்று இந்த தமிழ்நாட்டில் பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்த குழந்தை என்றாலே அது ஒரு பிராண்ட் நேமாக அது வந்து அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அடையாளமாக அது வர வேண்டும் என்று என்னுடைய தமிழால் நான் நினைக்கிறேன், தமிழால் நான் வாழ்த்துகிறேன், தமிழால் நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை என்னை போலத்தான். நானும் சிட்டுக்குருவி தான் நினைச்சேன். என்ன வளர வளர சிறகு விரிக்கும் போது பார்த்தா சின்னதா இல்லை, ரொம்ப பெருசா வருது. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ராஜாளின்னு. வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளையும் சிறகு விரித்து பறக்க சொல்லுங்கள். செம்புட் பறவை அது. சிறகை விரி, எழு,
பற என்று அதற்கு எத்தனை ஆதரவு தர வேண்டுமோ அத்தனை ஆதரவையும் தாருங்கள். வானம் விரிந்திருக்கிறது, சேர்ந்து பறப்போம், நம் தலைமுறையை வானளாவிய நிலையில் பறப்பதற்கு அனுமதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அத்துணை பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். A truly inspiring and extraordinary speech, ma'am. With immense respect, pleasure, and